மில்ஃபர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வரையும் நடக்கிற பிளான் தான். மில்ஃபர்ட் டனல் ஒன்று இருக்குது. அது ஒரு பழைய காலத்து டனல் உண்டு. 18th centuryயில் செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதே ஒரு போய் பார்த்து அதே மாதிரி ஆவணப்படுத்தி போட்டு இந்த பாதையில் அதுவும் ஒரு சரித்திர பதிவு தான். அதை பதிஞ்சிட்டு மேல் நோக்கி நடக்க போகிறேன். இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குது, நல்ல குளுமையான வெதர். இப்போ இந்த வர்ற பாதையில் இப்படி ஒரு அருவியை மாதிரி ஒரு பாதை உண்டு பாருங்க. இப்படி இருக்கணும், நல்ல பாதை உண்டு. அதுக்கால வந்து கொண்டிருக்கிறேன். டனல்கிட்ட போயிட்டு மிச்ச பதிவு எடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டனல் வந்து நார்த் மிட்லண்ட் ரயில்வேயால் 1840 கட்டப்பட்ட ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள டனல். இது மில்ஃபர்ட்லேருந்து பெல்ஃபர் வரையும் போகுது. இது ஒரு மெயின் லைன் உண்டு. அது ஒரு இந்த டெவன்ஸ் வேலி ஹெட்ரேஜ் வேயில் இருக்கிற இன்னொரு வரலாற்று பதிவு இது. அதெல்லாம் இதையும் வந்திருக்கா பார்த்துட்டா அந்த பயணம் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குமென்றதுக்காண்டி வந்திருக்கா பார்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவும் அதை அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், 840 கட்டப்பட்டது இவ்வளோ அழகான ஒரு டனலாக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் நீளம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 750-100 மீட்டர் ரெண்டு கிடக்குது. அப்போது அந்த டனலுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ உண்டு. இந்த டைமில் ட்ரெயினும் வந்தால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் லாக் எப்படி இருக்குண்டு. ட்ரெயின் வந்தால் அதே மாதிரி படம் எடுத்து போடுவோம். ஆரையும் என்னையும் பிரித்து வச்சுருந்தது இந்த ரயில்வே ட்ராக் தான். இப்போ நான் இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணி அங்கால போயிடுவேன். அப்போ ஆற்றங்கரைக்கு போயிடுவேன். இந்த மில்ஃபர்ட்லேருந்து வரைக்க கொஞ்சம் தூரம் தான் நான் என்னோட அறுவடை வந்தது. பிறகு மெயின் ரோட் தான். ஏன்னா இந்த ரயில்வே ட்ராக்கு அங்கால தான் எங்களுக்கு இந்த ரோட் போட்டுருந்தது, மெயின் ரோட்.
இதை க்ரோஸ் பண்ணி ஆச்சுன்னா அங்கால இனி ஆத்தங்கரை பக்கம் வந்துடும். பிரிவு இல்லாமல் போகுது, பாருக்கும் எனக்கும் பிரிவு இல்லாமல் போயிட்டு மீண்டும் விநாயகர் ஆட்டோடு. இதோட அடுத்தது வந்து ஈஸ்ட் மில் 1912 கட்டப்பட்டது. இப்போ அதுக்கு கீழே ஒரு ஹேண்ட் ஹார் வாஷ் இருக்குது. இப்படியெல்லாம் மாறிக்கொண்டு வருது எல்லாமே. கார்டன் வந்து பக்கத்தில் இருக்கிற மில் ஓனர் வந்து இங்கே இருக்கிற டவுன் மக்களுக்காக வேண்டி கட்டி கொடுத்தது. அது அழகாக செய்திருக்காரு பாருங்கள். வடிவான ஒரு கார்டன் உண்டு. இந்த கார்டன் பக்கத்துலேயே ஆற்றங்கரையோட இப்படி ஒரு அழகாக இருக்குது. இந்த மில்லில் அப்படியே பின்னால் இருக்குது பாருங்கள். நல்ல வடிவான ஒரு கார்டன் கட்டி கொடுத்துருக்கார், செய்து கொடுத்துருக்கார். வடிவாக இந்த லோக்கல் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்று. 19ஆம் நூற்றாண்டில் வந்து பெரிய ஒரு மில்லொண்டை உருவாக்கி இந்த இடத்துல இந்த ஆற்று வழி பாதைகளில் ஒரு பெரிய ஒரு மில்லொண்டை உருவாக்கி அதுக்கு பெரிய வான்கதவுகள் எல்லாம் உருவாக்கி அதுக்கு தண்ணி போய் வர்ற மாதிரியெல்லாம் செய்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலையும் கொடுத்து இந்த இருக்கிற மக்கள் வந்து சந்தோஷமாக பொழுத கழிக்கிறதுக்கு மாதிரி ஒரு ரிவர் கார்டன் உருவாக்கி அப்படியே பெரிய ஒரு தொழில் புரட்சி ஒன்று இந்த இடத்துல நடந்திருக்குது. அது அந்த சிந்தனை சரியாக இருந்தபடியே தான் இவ்வளோ காலம் அதை நீடிச்சு நிற்குது. அந்த கட்டிடம் பார்க்க தெரியுது. அதை உருவாக்கினவற்ற ஒரு சிந்தனை வந்து ஒரு பெரிய சிந்தனையாக இருந்திருக்கு.
இந்த வழி தான் இவ்வளோ காலம் அது இருக்குது. இப்போ அது மில்லா இல்லாட்டிலும் கூட அந்த நினைவை சுமந்து கொண்டு அந்த கட்டடமும் அந்த இடங்களும் இப்பயும் மக்களோட பார்வைக்கும் பாவனைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்குது. வேறு வேறு விஷயங்களுக்கு கூட அது பாவிக்கப்படுகிறது. இப்போ அது மில்லா இல்லாட்டிலும் கூட வேறு வேறு தேவைகளுக்கு அது பாவிக்கப்படுகிறது. அன்றைக்கு எப்பயுமே உயரிய சிந்தனைகள் வந்து நீண்ட கால நிலைச்சு நிற்குமன்றது இப்படியான விஷயங்களை பார்க்கத்தான் தெரியுது. இந்த சிந்தனை சரியாக இருந்தால் அது நீடித்து வாழும் தானே. அவர்கிட்ட சிந்தனை சரியாக இருந்திருக்கு. இந்த அப்படியே தான் அவர்கிட்ட பேரை சுமந்து கொண்டு இவ்வளோ காலம் அது நிற்கிதுன்னு. இன்றைக்கு ஒரு நிறைவான நடதான் உண்மையாகவே. அந்த இடங்களெல்லாம் நல்லா தான் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அது எப்பயுமே அந்த பழைய சரித்திரம் சம்பந்தப்பட்ட இடங்களை கிட்ட போய் நிற்க அந்த காலத்து மக்களோடைய ஒரு வாழ்கிற ஒரு சந்தோஷத்தை அது தரும். அதை சாதாரண ஒரு மதுரை கட்டின அந்த மதுரை துடைக்க கூட இத்தனை 100 வருஷத்துக்கு முதல் இதில் ப்ரீக்வேலை செய்தவற்ற நினைவு வரும். அப்போ ஒரு சந்தோஷம் தான். அந்த காலத்து மக்களோட ஒருக்கா போய் வாழ்ந்துட்டு வர்ற மாதிரி தான். அதாவது இந்த மியூசியம் இப்படியான இடங்களுக்கெல்லாம் போனால், பழைய காலத்து இடங்களுக்கு போனால் அது வித்தியாசமான உணர்வுகள் தான். ஏண்டா காலம் அப்படித்தானே, போன காலங்களை நினச்சி மனசுங்கிறது கூட தானே, அது மாதிரி தான். हमारी गजल है तज़व्वुर तुम्हारा, तुम्हारे बिना अब न जीना गवारा। तुम्हें यूं ही चाहेंगे, तुम्हें यूं ही चाहेंगे जब तक है दम। இன்றைக்கி இது 2 நட தான். ஆல்மோஸ்ட் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டுது. இன்னும் முடியலை. இன்னும் 20 நிமிஷம் கிடக்குது இந்த கார் நிப்பாட்டு நேரத்துக்கு போகிறதுக்கு. நல்ல நடை வந்துட்டு இன்றைக்கு நம்ம இடம் பார்த்தாச்சு. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. சிறப்பாக முடிஞ்சது இன்றைக்கு.